ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நேற்றுக்கு குமரனோட பர்த்டே இல்லையா? கடைசியாக குமரனோட பர்த்டே அப்போ இந்த பிக்கை வந்து ஷேர் பண்ணி முடிச்சிருந்தாரு. அவரோட விஷஸ் எல்லாத்தையுமே பர்த்டே அன்னைக்கு அவரோட பிக் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு எடுத்த பிக் தான் போல இருக்குது. நம்மளோட ஃபேன் பேஜஸ் நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுத்ததெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்றுக்கு. என்னோட யூடியூப் மூலயமா தோழியானவங்க குமரன் அண்ணா தங்கச்சி மைதிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நேற்றுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம குமரன் சாரோட பர்த்டேனால கண்டிப்பாக எல்லா நலனும் பலனும் பெற்று நல்லா வாழணும் அவர். நம்மளோட ஹீரோ கண்டினியூஸாக ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டுருக்கு. எஸ், நம்மளோட குமரன் தங்கராஜன் தான். ரீசெண்டாக வந்து மார்க்கெட் போய் அவர் வந்து கீரையெல்லாம் வாங்குற மாதிரியான ஒரு சில பதிவெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். தட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறது அவங்களோட அம்மா அப்படின்னு நினைக்கிறேன். வாட் வாஸ் த மீட்டிங் அபவுட்? என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து கால் பண்ணுறாங்க, நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். சார், இட் வாஸ் அபவுட் ஹவு டு ஹேண்டில் மதர் நேச்சர். ஐ மீன் மதர் நேச்சர் கேர்ஃபுல்லி. அம்மாவோட இன்னைக்கு வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி கீரை இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு நம்ம குமரன் தங்கராஜன். அதை வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அம்மா மட்டும் கிடையாது, அப்பாவும் போயிருக்காங்க. தூரமாக அவர் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணி ஆரோலாம் வேற போட்டிருந்தார். ஜஸ்ட் நோட்டிசிங் மை டேட் இஸ் சில்லிங். ஹவு டிட் ஐ கெட் இன் டு திஸ்? பாருங்களேன், விலையெல்லாம் பேசி நம்ம குமரன் வந்து அங்கே அந்த கீரைக்காரமாட்ட கீரையை காய்கறியெல்லாம் வாங்குறாரு. பக்கத்தில் அவங்க அம்மா வந்து நின்றுட்டுருக்காங்க. இது கூட நல்லா தான் இருக்குது. அம்மா அப்பாவோட கடைக்கு போய் மார்க்கெட் போய் இந்த மாதிரி பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வர்றதெல்லாம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவிட்டியோட அதை வந்து பிக்ஸ் எல்லாம் அவர் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே.